பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், கவனியுங்கள். ஆதார வசனம் ஆதியாகமம் 41:32. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. தேவஸ்லாக்கியம் பெற்றவர்களே, கர்த்தர் தாம் மீட்டுக்கொண்ட தம்முடைய மக்களோடு பல முறைகளில் பல விதங்களில் பேசுகிறார். அவர் பேசினால் உண்டாகும், வேண்டாதவைகள் தகர்க்கப்படும். இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் பங்காளர்களே, உங்களால் விலைக்கு சொல்ல முடியாவிட்டாலும் உங்களால் உணர முடியும். உணர்ந்தும் வருகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு வருகிறதை நீங்கள் நன்றாக உணர முடியும். இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேற்கண்ட வசனம் யோசேப்பு பார்வோனுக்கு கிடைத்த சொப்பனத்திற்கு விளக்கம் அர்த்தம் கொடுத்துவிட்டு பின் சொல்லுகிறான், இது தேவனால் நிச்சயிக்கப்பட்டது. அது நீராக கண்டதல்ல, இது தேவன் நிச்சயித்திருக்கிறார். ஆகவே அவர் அதை நிச்சயம் உமக்கு சீக்கிரமாக நிறைவேற்றுவார். அதனால் தான் உனக்கு காண்பித்திருக்கிறார். நீரோ இதற்கு விவேகமும் ஞானமுள்ள மனுஷனை அதிகாரியாக வைத்து கர்த்தர் தந்த நிச்சயத்தை கொண்டு ஞானமாய் நடந்து தேசத்தை தப்புவித்து கொள்ளுங்கள் என்பது போல ஆலோசனை கொடுத்தார். யோசுவா 6 எரிகோ கோட்டையை வீழ்த்து போகிறேன், அதற்கு நீ இப்படி ஜனங்களை ஆயத்தப்படுத்து, சுற்றுச்சொல் என்றார். இது கர்த்தர் கொடுத்த ஆலோசனை, அவர் நிச்சயித்து கொடுத்த ஆலோசனை. யோசுவா எல்லளவும் தட்டாமல் அப்படியே செய்தார். அதை சீக்கிரத்தில் செய்து முடித்தார். அவர் ஒன்றை நிர்ணயம் பண்ணினால் அது வாய்த்தே தீரும். அதை தடுக்க எவராலும் முடியாது. யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தர் உங்களோடு சொப்பனத்திலோ உங்கள் உள்ளத்தில் ஒரு யோசனையோ ஒரு வார்த்தையை கொடுத்து அதை உறுதிப்படுத்தி இருந்தாலோ, ஒரு தரிசனமோ அல்லது வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது இப்படித்தான் உனக்கு நான் கிடைக்க செய்வேன் என்று உங்கள் உள்ளத்தில் ஒரு உணர்வை கொடுத்தாலோ, சாட்சியின் வார்த்தையின் தரிசனமோ எதை கொண்டாகிலும் அவர் பேசுகிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அப்படியே விசுவாசித்து அதை ஒருவரிடமும் சொல்லாமல் உங்கள் இருதயத்தில் வைத்து அப்படியே நடக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதையே தியானித்து இருப்பீர்கள் என்றால் அப்படியே நடக்கும். அதை சீக்கிரத்தில் நடத்தி முடிப்பார். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. ஒரு காரியம் செய்ய வேண்டாம், ஆரம்பிக்க வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்பதை நீங்கள் புரியும் வண்ண சொல்லுவார். சின்ன தடுதல்கள் மூலம் பேசுவார். உடனே நிறுத்தி கொள்ளுங்கள். ஒரு வீடு வாங்கலாம் என்று முடிவெடுத்து 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த போது சின்ன தடுதல்கள் நான் புரியும் வண்ணம் காட்டினார். என் மனதிலும் ஒரு திகில் இருந்தது. ஆனாலும் வீட்டில் மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று துணிந்து வாங்கினேன். கொஞ்ச காலத்திலேயே அந்த வீட்டில் நான் பட்ட பாடுகள் சொல்லி மாளாது. அந்த வீடும் வெடுக்கென்று பிடுங்கி கொண்டது போல போய்விட்டது. வேண்டாம் என்று உங்கள் உள்ளத்தில் நன்றாக புரியும் எண்ணம் சொல்லுவார். உடனே அது எத்தனை லாபகரமானதாக இருந்தாலும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிடுங்கள். இதை செய்ய போகிறேன் என்று ஒரு சின்ன அறிகுறி வார்த்தை கிடைத்தாலும் அதை உண்டுபடியாக பிடித்து கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 6 கிதியோனோடு கர்த்தர் இடைப்பட்டார். கிதியோன் அடையாளங்களை கேட்டான். மீதியானீரே, ஒரு மனுஷனை வழியெடுப்போல் உன்னை முறியடிக்க வைக்கிறேன் என்று அவனுக்கு சந்தேகம். அப்படி என்ன, எனக்கு அடையாளம் கொடுங்கள் என்று கேட்டான். அடையாளம் கொடுத்தார். அப்பவும் அவனுக்கு உறுதி வரவில்லை. எதிரியின் பாளையத்துக்கு போ என்றார். நியாயாதிபதிகள் 7:11. அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு நீ திடப்படுவாய் என்றார். அப்படியே போனான். நியாயாதிபதி 7:13, 14, 15 வாசித்து பாருங்கள். அங்கே இரண்டு சோல்ஜர்ஸ் தான் கண்ட சொப்பனத்தை அதன் அர்த்தத்தையும் விளக்கி பேசி கொண்டிருந்தார்கள். இது கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டது. இது கிதியோனுக்காக, அவனை உற்சாகப்படுத்துவதற்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆகவே தான் நீ அங்கே போ, எதிரியின் பாளையத்துக்கு போ என்றார். கிதியோன் பட்டயம் நம்மை அழிக்கும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். உடனே திரும்பி வந்தான், செயல்பட்டான். கர்த்தர் சீக்கிரத்தில் வெற்றியடைய செய்தார். உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன இன்ஸ்டிங்க்ட் உண்டானால் அதை ஜெபத்தில் வைத்து பதில் பெற்று உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூத்து புத்தகத்தில் ரூத்து, ஓர்பால் இருவரும் நகோமியின் மருமகள்கள், இளம் விதவிகள். கர்த்தர் ரூத்தை நிர்ணயித்து விட்டார். யூதாயா கொண்டு வர வேண்டும் என்று.
நகோமி தன் தேவனை, தன் தேசத்தை, தங்களுடைய மக்களை பற்றி, அவருடைய வரமுறைகளை பற்றி, அவர்கள் தொழுது கொள்ளும் முறைவைகளை பற்றி, தேவன் தங்களோடு பேசுவதை பற்றி 2 பேரிடமிருந்தான் சொல்லியிருப்பார். ஆனால் ரூத் இதை இறுக பற்றி கொள்ள வைத்தார். இது கர்த்தரால் நிச்சயிக்கப்பட்டது. விடாப்பிடியாக தன் மாமியை பற்றி கொண்டு வர வைத்தார். பின் நடந்து நாம் அறிந்ததை. ஒரு காரியம் கர்த்தரை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார், அது நடக்கப் போகிறது என்பதற்கு அடையாளம் நமக்கு என்றுமில்லாத துணிச்சல் வரும். இது நம்முள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும். ஜெபியுங்கள், ஜெபத்தில் உறுதிப்படுத்துவார். இதை பிடித்து கொள்ளுங்கள். இதை கர்த்தரே என்டோஸ் பண்ணுவார். மனிதரிடம் கேட்காதீர்கள், கர்த்தரே சொல்லுவார். இவைகள் யாவும் கண்களால் காணாதவைகள். இதில் இறங்கி செயல்படுவதற்கு விசுவாச துணிச்சல் வேண்டும். இது ஒரே நாளில் கிடைக்காது, வராதுங்க. இதற்கு நீங்கள் கர்த்தரோடு நல்ல உறவில் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதிகாலை ஜெபம் எக்காலமும். அதுக்கு சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. முறையாக வேதம் வாசித்தல், ஆலயம் செல்லுவது, எதற்கெடுத்தாலும் ஆர்கியூ பண்ணக்கூடாது, ஆர்கியூ பண்ணாமல் இருத்தல், ஆவியானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல், மனிதர்களை மதித்தல், பெருமை பேசாதிருத்தல், கசப்பு மன்னிக்காத தன்மை எவ்வளவேனும் இல்லாதிருத்தல். இப்படி அவருடைய ஆவியில் எளிமையோடு வைராக்கிய வாஞ்சியாய் இருப்பீர்கள் என்றால் உங்களிடம் சொல்லிவிட்டுத்தான் செய்வார். அப்படியே செய்வார். மற்ற குடும்ப நபர்களை பற்றி, மற்றவர்களை பற்றி உங்களிடம் பேசுவார். ஜெபிக்க சொல்லுவார் அந்த நபருக்கு. இந்த அற்புத கம்யூனிகேஷனை அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மதிப்பு கொடுங்கள். நாம் கர்த்தர் பேசுகிறவர், நம்மை உயர்த்துகிறவர், உணர்த்துகிறவர், நம்மை மதிக்கிறவர். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் என்னோடு பேசுவதை, உணர்த்துவதை, சொப்பனத்தில் காட்டுவதை, தரிசனம் தருவதை புரிந்து கீழ்ப்பிடிந்து அப்படியே விசுவாசத்தோடு நடக்கும் ஞானமும் விவேகத்தையும் தாருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனையில் கூர்மையாயிருந்து அவரது உணர்த்துதலை பிடித்து நடப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.